ஹாய் கைஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது நவம்பர் மந்தில் கோயம்புத்தூரில் வந்து ஸ்டால் போட்டிருந்தேன் இல்லையா. ஸோ எங்கே போட்டிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா சிங்காநல்லூர் அரவான் கோயில் நோம்பிக்கு தான் வந்து போட்டிருந்தோம். மோஸ்ட்லி வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அரவான் கோயில் நோம்பி பற்றி. ஸோ அந்த நோம்பிக்காக தான் வந்து நாங்கள் வந்து கடை போட்டிருந்தோம். என்னோடய ஓல்டு வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா இவளை பற்றி தெரிஞ்சிருக்கும். எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்திங்கன்னா 2006 வந்து ஸ்டார்ட் ஆனது. ஸோ இப்போ வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் க்ளோஸாக தான் இருக்கோம். 20 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லையா. நான் வந்து பேக்கிங் கற்றுக்கிட்டது இல்லாமல் இவளுக்குமே நான் வந்து சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ இந்த ஷாப் போகிறக்கு இனிஷியல் பார்த்திங்கன்னா அவள் தான் பண்ணியிருந்தான். இந்த மாதிரி ஷாப் போடலாம் அப்படின்னு சொல்லி, சரி வா 2 பேருமே சேர்ந்து போடலான்னு சொல்லி 2 பேருமே சேர்ந்து போட்டிருந்தோம். இங்கேருந்து எல்லா திங்ஸுமே அவள் வீட்டில் தான் கொண்டு போய் வச்சு எல்லாமே ரெடி பண்ணோம். என்னோடது பார்த்திங்கன்னா ஒரு 19 லிட்டர் ஓடிஜி தான். ஸோ அந்த ஒரு ஓடிஜி, அப்புறம் அவர்கிட்ட வந்து கேஸ் அடுப்பு, இப்படி தான் 1 கேஜி 1 கேஜியாக வந்து ப்ரௌனிஸ் வந்து நாங்கள் செஞ்சோம். அதேமாதிரி டோனட்டு, கப் கேக்கு, ஜார் கேக்ஸு இந்த மாதிரி எல்லாமே பண்ணியிருந்தோம். ரோஸ் மில்க் பார்த்திங்கன்னா லாஸ்ட் மினிட்ஸில் தான் வந்து தோணுச்சு. ஏன்னா வந்து எல்லாம் சாப்பிட்டு ட்ரிங்க்ஸுக்குன்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஒரு தோணுச்சு. ஸோ ரோஸ் மில்க்கும் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட் 2 டேஸ் பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு தான் போச்சு. ரொம்ப போச்சு அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்கூல் டேஸும் இருந்துச்சு இல்லையா. ஸோ 3rd டே அப்படிங்கும்போது சரி எப்பவும் போல் தானே போவோம் அப்படின்னு சொல்லி அளவாகவே எடுத்துகிட்டு போனேன். பட் போய் 1 hour அப்படிங்கும்போதுமே பார்த்திங்கன்னா எல்லாமே மடன்னே தீர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தீரவே பார்த்திங்கன்னா நான் அவன் வீட்டுக்கு போய் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நான் வீட்டுக்கு போய் ஒரு 10 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா கடையே காலி, எல்லாமே தீர்ந்து போச்சு, எல்லாமே பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். ஸோ அவசரமாக எல்லாமே பண்ணி திருப்பி கொண்டு வந்து அதுவுமே பார்த்திங்கன்னா தீர்ந்துடுச்சு. ஏன்னா ஒரே ஆளாக பார்த்திங்கன்னா கேஸு ஓடிஜி அப்படிங்கும்போது செய்யும்போது ரொம்பவே சிரமமாக இருந்தது. நான் வீட்டுக்கிட்ட சமாளிக்கிறது இல்லாமல் அவள் கடைக்கிட்ட வரவங்ககிட்டயே ரொம்பவே சமாளித்து வெயிட் பண்ணுங்கள் ஒரு 10 மினிட்ஸில் வந்துடும் அப்படின்னு சொல்லி கஸ்டமர் எல்லாம் நிறுத்தி வச்சு எல்லாமே பண்ணியிருந்தா. ஸோ நாங்கள் சுற்றி பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லி சுற்றி பார்த்துட்டு திருப்பி ஷாப்புக்கு வரக்குள்ளேயே பார்த்திங்கன்னா செஞ்சு எடுத்து கொடுத்துருந்தேன். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா அவங்க ஹஸ்பண்டுமே கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. வீட்டுக்கும் கடைக்குமே பார்த்திங்கன்னா சுற்றிட்டு இருந்தாங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 7 இயர்ஸில் பாயும், 2.5 இயர்ஸில் வந்து ஒரு கேர்ள் இருக்கா, அவங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 இயர்ஸில் ஒரு பொண்ணும், 1.5 இயர்ஸில் ஒரு பையனும் இருக்கா. ஸோ பொண்ணு கூட அவங்க ஆன்ட்டி வீட்டில் விட்டுட்டு பையனை வந்து கடைக்கு தூக்கிட்டு தான் வந்தாக வேண்டியதாக இருந்துச்சு. எனக்கு குட்டி குழந்தை இல்லையா. ஸோ கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு. பட் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் வந்து இதுலேருந்து தான் எங்களுக்கு கிடச்சிது. ஸோ விசிட்டிங் கார்ட்ஸ் அடிக்கலை. ஸோ பேனர் மட்டும் மேலே கட்டுனதுனால அதிகமாக யாருக்கும் தெரியலை, நம்பர் நோட் பண்ணிட்டு போகலை. ஸோ ஒவ்வொருத்தருக்கு வந்து நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி இவங்க கோயம்புத்தூர் தான், நாங்கள் உடுமலை தான், கோயம்புத்தூர் சரௌண்டிங்லேயும் உங்களுக்கு கேக் கட்டர்ஸ், பர்த்டே பார்ட்டிக்கு, வெட்டிங்ஸ்க்கு எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையும் சொல்லி நம்பர் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அது ஒரு மைனஸாக தான் இருந்துச்சு. ஏன்னா விசிட்டிங் கார்டு இருந்ததுன்னா டக்குன்னு கொடுத்து இது பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து அதை பார்த்துக்கலாம். அப்புறம் அங்கே இருக்கவுமே வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. ஹெல்ப் பண்ணலேன்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ கூட இருக்கவங்க, பக்கத்தில் ஷாப்பில் இருக்கவங்க எல்லாமே வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அவள் இல்லாதப்போ எனக்கு கொஞ்சம் பேச்சு தனியாக உட்காந்துருக்கும் அப்படின்னு சொல்லி பேச்சு கொடுக்கும். ஏன்னா ஷாப் டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு 6 o'clock தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 11:30 வரைக்கும் இருந்துச்சு. என்னோடய அம்மா வீட்டில் தான் பார்த்திங்கன்னா கிட்ஸை வந்து விட்டுருந்தேன். ஸோ நைட்டு முடிச்சுட்டு நான் வீடு போகிற வரைக்குமே என்னோடய ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் தான் கொண்டு வந்து வீடு வரைக்கும் கொண்டு வந்து அந்த டைமிங்கில் விட்டுட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அது வரைக்கும் இவ ஷாப்பில் இருப்பாள். அவங்க வந்ததுக்கப்புறம் தான் வந்து ஷாப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு குழந்தையும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போவாள். ஸோ கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் ஒரு ஹாப்பி மூமெண்ட் தான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா கடை போடுவோம் அப்படிங்கிறத நாங்கள் எதிர்பார்க்கல, இந்த அளவுக்கு செய்வோங்கிறதும் நாங்கள் எதிர்பார்க்கல. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் சேர்த்து ஐட்டம்ஸ் எல்லாம் போடலாம் அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கோம். சரி நெக்ஸ்ட் டைம் எங்கே போடுறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் நாங்கள் கூடிய சீக்கிரம் சொல்கிறோம். ஸோ டெய்லி வந்து இந்த அளவுக்கு சேல்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி 5th டே வந்து நாங்கள் சரி வீட்டுக்கு இன்றைக்கி போகவே கூடாது, எல்லாமே வேணுங்கிறத செஞ்சு எடுத்துகிட்டு போயிடணும்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தால் கிட்டத்தட்ட ஒரு 2 பாக்ஸ் பக்கம் 2-3 பாக்ஸ் பக்கமே பார்த்திங்கன்னா நிறைய மிச்சமாயிடுச்சு. ரோஸ் மில்கெல்லாம் வந்து கீழே எடுத்து ஊற்ற வேண்டிய நிலமை ஆயிடுச்சு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல ஒரு 40 ருபீஸ் வித்தல்ல 20, 30 அப்படிங்கிற மாதிரி ஒரு சேல்ஸை போட்டு விட்டோம். கடைசியில் வந்து அந்த கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து எனக்கு ரொம்ப எங்கள் 2 பேத்துக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க தான் சொன்னாங்க, எதுக்கு நீங்கள் இப்படி வேஸ்ட் பண்ணுறீங்க, போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் கூட நீங்கள் எடுக்க முடியாது, நாளைக்கு வந்து நீங்கள் ஷாப் போடுங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதை சொல்லியிருந்தாங்க.
சரி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே 6th டேவுமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டால் போட்டிருந்தோம். 5 டேஸ் தான் பிளானு. பட் 6th டே சேல்ஸ் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு 6th டே பார்த்திங்கன்னா ஒரு 4 பேக்கெட்ஸ் அப்படிங்கும்போது தான் வந்து மிச்சம் ஆகிடுந்தது. ஆளுக்கு 2 வீட்டை தூக்கிட்டு போனோம். அன்னைக்கு ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் தான் பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணாங்க. நீங்கள் போய் தூரியெல்லாம் ஆடிட்டு வாங்க, நீங்கள் நாளைக்கு ஊருக்கு போயிடுவீங்கள்ல அப்படின்னு. ஸோ ஒரு 2, 3 தூரி ஆடிட்டு அப்படியே வேணுங்கிறதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு. கிட்ஸுக்கெல்லாம் என்ன வேணுமோ அதெல்லாம் பார்த்து வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு நெக்ஸ்ட் டே அப்படிங்கும்போது என்னோடய ஹஸ்பண்ட் வந்தாங்க. ஸோ எல்லாம் வந்து இப்போ திருப்பி பேக் பண்ணி எடுத்துகிட்டு ஊருக்கு ஷிஃப்ட் ஆனோம். வரும்போது பார்த்திங்கன்னா காரில் வந்துட்டோம். திருப்பி கார் சர்வீஸ் போனது கார் எடுத்துகிட்டு வர முடியல. ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் ஸ்கூட்டிலேயும் அவங்களோட ஹஸ்பண்ட் ஸ்கூட்டிலேயும் வந்து எல்லாம் எடுத்து பேக் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 6, 7 பாக்ஸ் பக்கம் இருந்துச்சு. கிட்ஸும் இருந்தாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா அவருமே வந்து கோயம்புத்தூர்லேருந்து உடுமலைப்பேட்டை வரைக்கும் வீடு வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டு தான் போனாங்க. ஸோ என்ன சொல்கிறது, யார் யாரோ என்ன ஒரு ரிலேஷன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு க்ளோஸு அப்படியே இருக்கவங்கெல்லாம் இருக்காங்க. பட் வந்து சப்போர்ட்டிவ் அப்படின்னு வரும்போது அது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே இருக்காங்களா என் கூட அப்படிங்கும்போது எனக்கு தெரியல. என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். மஞ்சு, இவ பேர் இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா தீபி. எனக்கு ஓடிஜி கொடுத்துருந்தான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அவங்க 2 பேரும் தான் பார்த்திங்கன்னா எனக்கு இப்போதைக்கு வந்து ரொம்பவே க்ளோஸ். இப்போ வரைக்கும் டச்சில் இருக்காங்க அப்படின்னாலே அவங்க 2 பேர் மட்டும்தான். இதை தாண்டி வேறு யாராவது இருக்காங்க அப்படின்னா அப்பப்போ ஏதோ அவங்களுக்கு தேவை அப்படிங்கும்போது வந்து பேசுகிறதோட சரி, மற்றபடி எதுவும் இல்லை. என்ன கஷ்டம், என்னால் முடியல அப்படிங்கணும் போது எல்லாமே பார்த்திங்கன்னா இவங்க 2 பேர் தான் எனக்கு வந்து சப்போர்ட்டிங்காக இருந்திருக்காங்க. உங்களுக்கு இந்த மாதிரி லாங் ஃப்ரெண்ட்ஷிப் யாராவது இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் இப்படி தானே அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. தேங்க்யூ. ஸோ பர்த்டே பார்ட்டிக்கான கேக்ஸ் மட்டும் இல்லாமல் ரிட்டன் கிஃப்ட்டாக நீங்கள் வந்து ப்ரௌனீஸு, பிளாண்டீஸு, ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி, கப் கேக்கு, மஃபின்ஸு, ஹோம்மேட் சாக்லேட்ஸ் இந்த மாதிரி வேணும் அப்படின்னா 2 பேர்த்துமே நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ நான் வந்து உடுமலைப்பேட்டை ஏரியாவில் வந்து சரௌண்டிங் ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கேன். அவங்க வந்து கோயம்புத்தூரில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா பேனர்லேயே பார்த்தீங்கன்னா 2 பேர்த்தோட நம்பருமே இருக்கும். ஸோ வேணுங்கிற மறக்காமல் பார்த்து வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி